எதுக்கு அந்த ரட்சிப்பு? வெறும் பாவத்தை மன்னிச்சிட்டு விட்டு விடுவதற்கா? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு முழுமையான ஆசீர்வாதம், பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங் என்பதாக அர்த்தம். அதில் பாவ மன்னிப்பு, அப்புறம் சரீர சுகம், உலக ஆசீர்வாதங்கள், ஒரு குறைவில்லாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதுதான் ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இயேசு ரட்சகராக இந்த உலகத்தில் வந்ததே நம்மை பாவ சாபத்திலிருந்து ரட்சித்து முழுமையாய் நம்மை ஆசீர்வதிக்க. அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லார், என் மகளே பயப்படாத, என் மகனை பயப்படாதே, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு உன்னை ரட்சிக்க நான் விரும்புகிறேன். ரட்சிப்பின் அனுபவம் பெற்று இருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்களா? அப்படி இல்லைன்னா, இயேசுவே என்னை ரட்சிக்க சிலுவையில் ரத்த சிந்தனீங்கல்ல, என்னை ரட்சித்து என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பூரணமான